சரி, அப்ப எண்டோஸ்கோபி பண்றது உயிருக்கு ஆபத்தா? எண்டோஸ்கோபி பண்றது உயிருக்கு ஆபத்து கிடையாது. எனக்கு 10 லெவல்ல பிரச்சனை வச்சுக்கிட்டு எண்டோஸ்கோபி தான் வேணும்னு அடம் பிடிக்கிறது தான் ஆபத்தான பிரச்சனை. சரி, இப்ப எண்டோஸ்கோபி நீங்க லோக்கல் அனஸ்தீசியால பண்ண முடியுமா? லோக்கல் அனஸ்தீசியால பண்ண முடியும். பண்ணியும் இருக்கோம். ஆனா பண்ண மாட்டேன் நான். ஏன் சார்? நீ குப்புற படுத்திருக்கும்போது, உன் முதுகுல நான் வந்து நோண்டிக்கிட்டு இருந்தா, உன்னால எப்படி இருக்கும்? அடுத்தது, நான் ஸ்பைன சுத்தி வேலை செய்றேன். ஸ்பைன்க்குள்ள வேலை செய்யல. நீங்க தெரியாமயே நகர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் தெரியாம நகர்ந்துட்டேன் சார், சாரி சார்ன்னு நீங்க சொல்லலாம். ஆனா, நான் நரம்பு டேமேஜ் ஆயிடுச்சும்மா சாரின்னு சொல்ல முடியாதுல்ல. சரி, எங்களுக்கான மெயின் பயமே ஸ்பைன் சர்ஜரி அப்படின்னா நர்வ் டேமேஜ் ஆயிடும். இல்ல வந்து பேரலைஸ் ஆயிடுவாங்க. கை, கால் இழுத்துக்குன்ற மெயினான பயமே இருக்கு. இப்ப எண்டோஸ்கோபி பண்ணா அந்த பயம் இருக்காதா? இருக்குமா? 100 காருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகும். ரோட்ல டிராவல் ஆகுறதுல. 100 ஃப்ளைட்டுக்கு ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகும். 100 சர்ஜரிக்கு ஒரு சர்ஜரி பிரச்சனையாகும். புரியுதா? பிரச்சனையே ஆகாதுன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோயேன். உங்கள கன்வின்ஸ் பண்ணி வைத்தியம் பண்றேன் நான். ஒரு பெர்சன் பிரச்சனை இருக்கு அப்படின்றத நீயும் புரிஞ்சுக்கணும், நானும் புரிஞ்சுக்கணும். இதுவே நான் உன்ன பயமுறுத்தணுன்றதுக்கு சொல்லணும்னா, 20% பிரச்சனை ஆகும்னு நான் சொல்லலாம். எண்டோஸ்கோப்பியும் நார்மல் டைப் ஆஃப் சர்ஜரி தான். எண்டோஸ்கோபி ட்ரெயின் ஆனவங்க பண்ணும்போது, அதுக்கும் 1% ரிஸ்க் தான் உண்டு. ட்ரெயின் ஆகாம, புதுசா ட்ரெயின் ஆகணும்னு நெனச்சா கஷ்டம் தான்.